ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கடவுளை கனவில் கூட நினைக்காத பல பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே வாழ்க்கையில. கடவுளே கதி என்று இருக்கக்கூடிய பல பேர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சில பேர் சொல்லுவாங்க, முருகன் கோவிலுக்கு நான் போக ஆரம்பித்ததிலிருந்து, முருகனை வணங்க ஆரம்பித்ததிலிருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில். எது எடுத்தாலும் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பொருள் நஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம், ஆரோக்கியம் இல்லை, எது பார்த்தாலும் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை. முருகன் என்னை படாத பாடுபடுத்தி எடுக்கிறான் அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, முருகன் கிட்ட நம்ம ஏதாவது வேண்டுதலை வைத்தோம்னா அந்த வேண்டியதை வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு முருகன் நம்மை பாடாய் படுத்தி எடுக்கிறார், ரொம்ப சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தவறான புரிதல். 100% அது உண்மை கிடையாது. அப்போ உண்மை என்ன? முருகன் மட்டும் கிடையாதுங்க. அம்பாளாகட்டும், சிவபெருமானாகட்டும், திருமாலாகட்டும், விநாயக பெருமானாகட்டும், வேறு எந்த தெய்வமாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். அவர்கள் உங்களை சோதிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அன்பு உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது என்று அர்த்தம். எப்படி இவ்வளவு சோதனை செய்கிறாங்க, அது எப்படி அன்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. உண்மையில் எப்படி நம்முடைய ஹிருதய பத்மத்தில் இறைவன் வாசம் செய்கிறாரோ அதே போன்று அந்த இறைவனுடைய ஹிருதயத்திற்கு மிக மிக அருகில் இருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுமையான சோதனைகளுக்கு ஆட்படக்கூடியவர்கள். ஏன் இப்படி சோதிக்கிறார்? இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் இறைவனுடைய குழந்தைகள், இறைவனுடைய பிள்ளைகள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை துன்புறுத்துவார், தன்னுடைய குழந்தையை சோதிப்பார் அப்படின்னா, உண்மையிலேயே சொல்லணும்னா இறைவன் அது எந்த யாராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், எந்த இறைவனாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். 3 நிலைகளில் அருள்வார்கள். அது என்ன 3 நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நிலை, நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் சரி கொடுத்துருவார். உங்களுக்கு கர்மாப்படி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்குன்னா கொடுத்துருவார். என்ன கேட்டீங்கன்னாலும் சரி கொடுத்துருவார். நமக்கு கேட்டு கிடைக்கல அப்படிங்கிறதே இருக்காது. என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். 2வது நிலை, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது. இந்த முதல் நிலையில் சொன்னேன் இல்லையா, கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு முக்கியமான நேரத்தில் ஒரு ஆபத்து காலகட்டத்தில் அவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கர்மாப்படி கிடைத்தது. ஆனால் இறைவனுடைய அன்பு மிக மிக குறைவாகத்தான் அவர்களுக்கு இருக்கும். உண்மை இது. இறைவன் இப்படியெல்லாம் அன்பில் பாரபட்சம் காட்டுவார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இலானாச்சே அப்படின்னு சொல்லலாம். விருப்பு வெறுப்பு இல்லாதவராச்சே, அவருக்கு எப்படி இப்படி விருப்பு வெறுப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி விருப்பு வெறுப்பு உண்டு. அது எப்படி விருப்பு வெறுப்பு உண்டுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை என்றால் நீதி அநீதி, தர்ம அதர்ம இந்த பேதங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலைவிரித்தாடுகிறதோ அப்பொழுதெல்லாம் இறைவன் நீதியின் பக்கம் நிற்கிறார். நீதியின் பக்கம் நின்று நீதியை நிலைநாட்டுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? நீதி மீது இறைவனுக்கு விருப்பு உண்டு, அநீதி மீதும் அதர்மத்தின் மீதும் இறைவனுக்கு விருப்பு இல்லை என்பதுதான் இதோடைய பொருள். இறைவனுக்கும் அப்போ விருப்பு வெறுப்பு உண்டா? அதே மாதிரி தான் இதுலையும். 2வது நிலை இருக்கு இல்லைங்களா, அது எப்படின்னா சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அன்பு அந்த முதல் நிலையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த 3வது நிலை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம கேட்டகரி, ரொம்ப கஷ்டப்படுற கேட்டகரி. அது எப்படின்னா ரொம்ப இறைவனுடைய சோதனைக்கு, கடுமையான சோதனைக்கு ஆட்படக்கூடிய கேட்டகரி. இதுதான் இந்த கேட்டகரியில் இந்த 3வது நிலையில் வரக்கூடியவர்களுக்கு தான் இறைவனுடைய பரிபூரணமான அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். உண்மையிலேயே இவர்களுக்கு எப்படி அந்த அன்பை நாம் தெரிஞ்சுக்கிறது, இறைவனுடைய அன்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆபத்தான காலகட்டத்தில் உயிர் போகக்கூடிய நிலை வரும்போது நிச்சயமாக இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களை இறைவன் காப்பாற்றி விடுவார். கர்மா படியாக இருந்தாலும் சரி, கர்மா இல்லை தர்மம் எதுபடியாகவோ ஏதோ ஒரு வழியில் இறைவன் இவர்களை காப்பாற்றி விடுவார். இந்த 3வது கேட்டகரியில் இருக்கிறவங்கள, அந்த முதல் 2 கேட்டகரியில் இருக்கிறவங்கள அப்போ அந்த உயிர் போகிற கட்டத்தில் என்ன யோசிப்பாங்கன்னா, இறைவன் நம்மை காப்பாற்றுவாரா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. கண்டிப்பாக இறைவன் காப்பாற்றுவார் நம்புவாங்க, நம்பிக்கையிலெல்லாம் குறை இருக்காது. ஆனால் இறைவன் அந்த இடத்தில் அவர்கள் செஞ்ச தர்மம், தானம், நீதி, அநீதி எல்லாம் கணக்கெடுப்பார். ஆனால் இந்த கேட்டகரி, லாஸ்ட் கேட்டகரி இருக்கு இல்லைங்களா, நீங்கள் தப்பே பண்ணியிருந்தால்
ஆனால் அதுக்காக ரொம்ப பெரிய அநீதியெல்லாம் பண்ணியிருக்கேன், பெரிய அதர்மமெல்லாம் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக காப்பாற்ற மாட்டாருங்க இறைவன். எப்போவுமே வந்து தர்மப்படி வாழ்ந்தால் மட்டுமே இறைவன் காப்பாற்றுவார். முக்கியமான விஷயம். இதுக்கு நம்ம சிலப்பதிகார காப்பியம் கூட ஒரு சாட்சி. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறது. செஞ்ச பாவம் பின்னாடியே வரும். ஆனால் இந்த 3வது கேட்டகரிக்கு ஒரு ஸ்பெஷல் ரிலாக்ஸேஷன் உண்டு. அது என்ன அப்படின்னா, சரி நீ வாழ்ந்து அதையெல்லாம் கழிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக உயிரை காப்பாற்றி விடுவார். ரொம்ப முக்கியமான கட்டத்தில் யார் காப்பாற்றப்படுவார்கள் என்றால், இந்த கடுமையான சோதனைக்கு ஆட்பட்டவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இதுதான் உண்மை. இங்கே இந்த கடுமையாக சோதனைக்கு ஆட்பட்டவர்கள், இறைவனுக்கு நம்ம மேலே அன்பே இல்லை, இறைவன் நம்ம வேண்டுதலை ஏற்றுக்கல, இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. உண்மையில் நிச்சயமாக இறைவனுடைய பரிபூரணமான அனுகிரகத்திற்கும் பரிபூரணமான பிரீத்திக்கும் உரியவர்களாக இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தா இந்த 3வது நிலையில் இருப்பவர்கள். அதனால் இந்த கடுமையான சோதனைகளுக்கு ஆட்படக்கூடியவர்கள் கவலையே கொள்ளாதீங்க. இறைவன் உங்கள் பக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் தர்மத்தை கைவிடக்கூடாது. இந்த 3 நிலையில் இருக்கக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும் வாழ்வில் தர்மத்தை கைவிடாது, தர்மத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதுங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார்கள். தர்மம் மட்டும் கிடையாது, தர்மம் உழைப்பு ரெண்டுமே வேணும். நீ வந்து அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, அதே சமயத்தில் உழைக்கணும். அப்போ வந்து கண்டிப்பாக இறைவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இறைவனுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். தர்மம் இல்லை என்றால் உங்களுடைய பக்திக்கு வேலை கிடையாது. நீங்கள் பண்ணாத பாவத்தையெல்லாம் பண்ணிட்டு போய் இறைவா என்னை காப்பாற்று, முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி முருகன் காலில் விழுந்தாலும் சரி, சிவசிவான்னு போய் விழுந்தாலும் சரி, அம்மையே என்னை காப்பாற்றுன்னு விழுந்தாலும் சரி, நிச்சயமாக காப்பாற்ற மாட்டார்கள். எப்படி காப்பாற்றுவாங்க? நீங்கள் தர்மத்தோடு இருந்தீங்கன்னா, நியாயப்படி நீதிப்படி நியாயப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும். ஒழுக்கமாக தர்மப்படி இருந்தோம்னா நிச்சயமாக இறைவன் உங்களை காப்பாற்றுவார். அதனால் இந்த சோதனையில் இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக கவலையே கொள்ளாதீர்கள். நிச்சயமாக இறைவன் அருள்வார் உங்களுக்கு. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இன்னும் பல இறை அதிசயங்களோடு, இறை சிந்தனைகளோடு, இறை ரகசியங்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.